ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சேனலில் சிக்கன் கிரேவி எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல கடாய் ஒன்று எடுத்துக்குவோம். அதில் வரமல்லி ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் சீரகம் 3 ஸ்பூன் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் சோம்பு 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூன் போட்டு நல்லா எண்ணெய் ஊற்றாமல் வறுத்தெடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வறுத்தெடுத்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம். அதே கடாயில் அன்னாச்சி முக்கு 1, கிராம்பு 2, பட்டை ஒரு 5 பட்டை நுணுக்கி போட்டிருக்கேன், ஒரு ஏலக்காய், இதெல்லாம் எண்ணெயோடு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். முதல்ல வறுத்தது எண்ணெய் ஊற்றாமல் வறுத்தோம். இப்போ எண்ணெய் ஊற்றி இதை வறுத்ததுக்கப்புறம் 1 கப்பு தேங்காய், துருவின தேங்காய், வரமிளகா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா எண்ணெயிலேயே நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். அப்புறம் கல்லுப்பு 1 ஸ்பூன் போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை 1 கொத்து போட்டுக்கிறோம். இதையெல்லாம் போட்டு இந்த தேங்காய், பட்டை இது கூட நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இப்படி வறுத்து எடுத்து அதை அரைச்சி சமைச்சோம்னா அது ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும், மணமாகவும் இருக்கும். அதனால் நான் இப்படி வறுத்தெடுத்துருக்கேன். இந்த மாதிரி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வறுத்தெடுத்து வச்சுருக்கிறதோட பாத்திரத்தில் நம்ம இதை கொட்டிக்கலாம். அதே கடாயை மறுபடியும் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், நறுக்கிய வெங்காயத்தை இதில் போட்டுக்கிறோம். இது போட்டதுக்கப்புறம் நல்லா வணக்கி விட்டுட்டே இருக்கணும். 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி நல்லா வணக்கி விட்டுட்டே இருங்க. வெங்காய கலர் சேஞ்ச் ஆகி பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கணும். இது நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சோண்டு சின்ன உப்பு போட்டிருக்கேன். அது போட்டோம்னா சீக்கிரமாக கொஞ்சம் வெந்துடும். நம்மளுக்கு டைமிங் கொஞ்சம் கம்மியாகும். அதனால் நான் சின்ன உப்பு கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். இந்த மாதிரி பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது. 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா நல்லா வணக்கி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வெங்காயம் சுருங்கி வந்துருச்சு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற பாத்திரத்தில் இதையும் எடுத்து அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், மிக்ஸி ஜாருக்கு நான் இதை மாற்றிட்டேன். இதை அரைச்சாச்சு. அரைச்சதுக்கப்புறமா கடாயில் எண்ணெய் ஊற்றி சிக்கன் வணக்கறதுக்கு நம்ம ரெடி பண்ணுவோம். இப்போது கடுகு, கருவேப்பிலை எதுவும் போடாமல் அப்படியே எண்ணெய் கொதிச்சோடனே சிக்கனை அப்படியே போட்டுக்கிட்டேன். இது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும், அதனால நான் இப்படி பண்ணுறேன். நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இது வேகிறதுக்கு மஞ்சத்தூளும் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். தண்ணியும் மஞ்சத்தூளும் போட்டதுக்கப்புறம் அது கொஞ்சம் பெரட்டி விட்டுக்கிறோம். இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். இந்த மாதிரி 10 நிமிஷம் வேக விட்டதுக்கப்புறம் மூடி எடுத்துகிட்டு நம்ம இஞ்சி, பூண்டு விழுது கொஞ்சம் போட்டுக்கிறோம். ஒரு சில பேர் தாளிக்கும் போதே இஞ்சி பூண்டை போடுவாங்க, போட்டு அதுக்கப்புறம் சிக்கன் போட்டு செய்வாங்க. அந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை போட்டுக்கிறோம். அது கூட தண்ணி நம்மளுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு நம்ம மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி அதையும் அலசி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி வேக வச்சதுக்கப்புறம் நம்ம 2 ஸ்பூனு சிக்கன் மசாலா போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூனு கறி மசாலா போட்டுக்கிறோம். இதை போட்டு நல்லா கிளறி விட்டு எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். பாருங்கள், 10 நிமிஷம் வேக விட்டு மூடி எடுத்ததுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். நல்லா சிக்கன் வேக வேக எண்ணெய் பிரிஞ்சு அழகாக பார்க்குறக்கு அழகாக இருக்கும், சாப்பிட்றக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு வேக வைக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு சிக்கனில். இது மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தழை மேலாப்பில் தூவிக்கலாம். பார்க்குறக்கே எவ்வளோ அழகாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த முறையில் செஞ்சு பார்த்திங்கன்னா கிரேவி தோசை, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கறியும் நல்லா வெந்திருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.